போலீஸ், FBI, பிரைவேட் டிடெக்டிவ்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து ஒரு கில்லரை தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கில்லரோ இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு கேஷுவலாக க்ரைம் சீன்லேருந்து தப்பிச்சு போயிட்டுருக்கான். 1960 காலகட்டங்களில் பண்ண கொலைகளுக்கு இப்போ ரீசெண்டாக 2021 கில்லருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க த கேஸ் பிரேக்கர்ஸ். இந்த கேஸ் பிரேக்கர்ஸ் கம்யூனிட்டி யாருன்னா, ரிட்டையர்டான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து அன்சால்வ்டு கேஸை சால்வ்டு கேஸாக மாற்றுறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவேஷனு. அண்ட் இவங்க தான் கூட டிபி கூப்பரான கேஸையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்படி 1960 காலகட்டங்களில் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அதிர வச்ச சோடியாக் கில்லரோட சஸ்பெக்டாக யாரை சேர்த்துருக்காங்க அப்படின்னா, கேரி ஃப்ரான்சிஸ் போஸ்ட்ரி, ஏர்ஃபோர்ஸில் ரிட்டையர் ஆகி வந்த ஒரு பெயிண்டரு. அவன் நார்மலாக மக்களோட மக்களாக கலந்து ஒரு மான்ஸ்டராக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கு ரொம்பவுமே அக்ரெசிவ் பிஹேவியர் இருந்ததாகவும் இதில் கேஸ் பிரேக்கர்ஸ் 2021 தான் ஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் இது ரொம்பவே லேட்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. காரணம், அவன் 2018 இயற்கையான முறையில் மரணம் அடைகிறான். க்ரைம் ஸ்பாட்டில் கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ், ஜோடியாக் கில்லர் கொலைகள் பண்ணும்போது யூஸ் பண்ணி இந்த ஜோடியாக் வாட்ச், இதற்கெல்லாம் மேலே ஃபோர்ஹெட்டில் இருக்க ஸ்கேர். என்ன தான் கேஸ் பிரேக்கர்ஸ் கம்யூனிட்டி இவ்வளோ ப்ரூஃப்ஸை எடுத்து வச்சாலும் அதை கலிஃபோர்னியாவோட லோக்கல் போலீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை. ஸோ இன்னுமே ஜோடியாக் கில்லரோட கேஸ் ஓப்பனில் தான் இருக்குது. இன்னும் கலிஃபோர்னியா சிட்டியில் பல போலீஸ் ஸ்டேஷனில் ஜோடியாக் கில்லரை கண்டுபிடிக்க பல இன்வெஸ்டிகேட்டர்ஸ், பல போலீஸ் அவனை தேடிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொலை ஸ்டார்ட் ஆகி சரியாக 56 வருடங்களுக்கு மேலே ஆகியுமே இன்னுமே இந்த கேஸ் ஓப்பனில் இருக்குது. அப்படின்னா இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? க்ரைமில் ட்ரூத் ஈஸியாக கிடைக்காது. ஆனால் நான் உங்கள் வேணும், உங்களுக்காக நான் அதை தேடி கொண்டு வரேன். வாங்க. பகலில் வெயிலும் இரவில் உடம்பே நடுங்கிற அளவுக்கு குளிரும் ரெண்டுமே மாறி மாறி வீசுகிற ஒரு அழகான தங்குறதுக்கு வசதியான ஒரு இடம் தான் கலிஃபோர்னியா சிட்டி. அந்த காலகட்டங்களிலே மிகவும் வளர்ந்து வர சிட்டியில் அதுவும் ஒன்று. கலிஃபோர்னியா எந்த அளவுக்கு பிரபலமோ அதை விட அங்கே இருக்க பிரிட்ஜ் ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க லவ்வர்ஸ் லேன் லவ்வர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஒதுக்கப்பட்ட பிளேஸாகவும் பல வருடங்களாக டீனேஜ் லவ்வர்ஸ் வீட்டிலேருந்து எப்படா தன்னோட லவ்வரை பார்ப்போன்னு சொல்லி வர ஃபர்ஸ்ட் பிளேஸ் கலிஃபோர்னியாவில் அந்த பிளேஸ் தான். இப்படி போயிட்டு இருந்த டைமில் தான் இந்த அமைதியெல்லாம் சீர்குலைக்கிற வகையில் ஒரு சில கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக யங் டீனேஜ் கப்புள்ஸை எய்ம் பண்ணி கொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் மூவி டைரக்டர்ஸ் கூட ஜோடியாக் கில்லரை வச்சு படங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1971 வெளிவந்த டர்ட்டி ஹாரி, 2007 வந்த ஜோடியாக் கில்லர், பல கேரக்டர்ஸ் இவனை இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் பண்ண கொலைகளில் 5 பேர் இறந்துருந்தாலும் 2 பேர் தான் தப்பிச்சாங்க. அப்படி தப்பிச்ச 2 பேர் அவங்க சாகிற வரைக்கும் எப்போ நம்ம உயிர் போகுமோன்னு நினச்சபடி தான் வாழ்ந்திருப்பாங்க. அவன் 37 கொலைகள் பண்ணிட்டுக்கிறதா சொன்னாலுமே ஒரு கட்டுக்கதை மாதிரி நாளடைவில் கொலைகள் குறைந்து எந்த ஒரு லீடுமே இல்லாமல் காணாமல் போகிறான். எப்படி டெக்னாலஜியில் அமெரிக்கா லீடில் இருந்ததோ அதே அளவுக்கு கிரிமினல் லிஸ்ட்லேயும் லீடில் கொண்டு வர இவன் ஒரு முக்கியமான பங்குன்னு நான் ஓப்பனாகவே சொல்லலாம். இந்த ஸ்டோரி கொலையில் இருந்தில்ல, காதலேருந்து ஆரம்பிக்குது. ஜனவரி 1966, 18 வயது இருக்கக்கூடிய டார்லின் தன்னுடைய கணவரை அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய கணவரான ஜிம் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனாகவும் இருந்திருக்காரு. இப்போ அந்த கப்பல் விர்ஜின் ஐலாண்ட்ஸ்க்கு ஒரு ஹனிமூன் போகிறதாகவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா யங் கப்பல்ஸ் மாதிரியும் ஹனிமூனுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்த அந்த கப்பல்ஸ் அவங்க பிளான் பண்ண மாதிரியே விர்ஜின் ஐலாண்ட்ஸ்க்கு ஹனிமூனுக்கும் போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரி சொர்க்கமான நிமிடங்களை மட்டும் இல்லாமல் விஷ துளிகளும் கலக்க ஆரம்பிக்குது. நியூயார்க்கில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி தன்னோட காதலும் கசக்க ஆரம்பிக்குது. டார்லினுக்கும் ஜிம்முக்கும் நாளடைவில் சண்டைகளும் வர ஆரம்பிக்குது. தன்னுடைய கணவரான ஜிம் தன்னை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதாகவும் தனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலனும் டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கனால கலிஃபோர்னியாவுக்கும் வந்தடைகிறாங்க.
ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பாக வேலை பார்த்துட்டு இருக்க டீன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட டார்லின் தொடர்பில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கே போய் முடியுதுன்னா, ஜிம் கூட டிவோர்ஸ் வாங்கி டீனை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஜிம் கூட இருந்த நாட்களை ஒரு கெட்ட கனவை மறந்துட்டு லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 1968 அடுத்த 1 இயர்லேயே அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது. டீனானும் பெயர் வைக்கிறாங்க. அவங்க என்னதான் ஒரு உடல் அளவில் பெண் குழந்தைக்கு தாயாக இருந்தாலுமே அவங்களோட மனதளவில் அவங்க இன்னுமே யங்காக தான் ஃபீல் பண்ணுறாங்க. டார்லினோட ப்ரெக்னன்சி வெயிட் குறையிறதுக்குள்ளேயே பல ஆண்களோட அஃபேரில் இருந்ததாகவும், அதுவும் குறிப்பாக அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் கூடவே அஃபேர்கள்லேயும் இருந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு ஃப்ரீடமை விரும்புகிறவங்களாகவும், சிம்பிளாக சொல்லணும்னா மேரேஜ் கான்செப்டுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு நபர்னு சொல்லலாம். செயல்களை தன்னுடைய கணவர் கூட நோட் பண்ணலன்னு நினச்சிக்கிட்டு இருந்த டார்லின் அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. அவங்கள கேர்ஃபுல்லாக 2 கண்கள் நோட் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத மறக்கிறாங்க. டிசம்பர் 20, 1968 அன்றைய நாள் நிலவு ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப பெரிதாகவும் மற்ற நாட்கள் மாதிரி இல்லாமல் நடு இரவில் கூட பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். 17 வயது இருக்கக்கூடிய டேவிட் தன்னுடைய டையை கடைசி முறையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஃபர்ஸ்ட் டேட்டுக்காக அன்னைக்கு தான் ஈகராக காத்துட்டு இருந்தார். 16 வயது இருக்கக்கூடிய பெட்டி தன்னோட ஸ்கூல்லையே ரொம்பவும் ஒரு அழகான பொண்ணாகவும் பல நாட்கள் அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி கடைசியாக இந்த முறை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால டேட்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஈவினிங் 6 மணி வரை ரொம்பவுமே ஒரு நார்மலான நாள் மாதிரி தான் போயிருக்கு. அண்ட் நைட் பெட்டியோட ஸ்கூலில் கிறிஸ்மஸ் கான்சர்ட் இருந்தனாலையும் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு லோக்கலில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி டின்னரும் முடிக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே யங் ஏஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற யங் லவ் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் நர்வஸ் கலந்த சிரிப்பு, கொள்ளடிக்கக்கூடிய பார்வைகள் நம்ம ஒரு சொர்க்கத்திலே இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். இதெல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லிட்டு டேவிடும் பெட்டியும் சும்மா ஒரு ட்ரிப் போகிற மாதிரி லவ்வர்ஸ் லேனுக்கு வராங்க. ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே முதல் மற்றும் கடைசி தப்பான முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இரவு 10-15 நெருங்கிட்டு இருக்கும்போது லேக் ஹெர்மன் ரோடுக்கு வந்த அவங்க தன்னோட காரை பார்க் பண்ணி சும்மா கேஷுவலாக பேசிட்டு விழுந்திருக்காங்க. இந்த முழு நிலவு வெளிச்சத்தில் அந்த எம்டி ரோட் ரொம்பவே பிரகாசமாகவும் ஒரு கரெக்டான காம்பவுண்டுன்னு நினச்ச அந்த கப்பல் இரவு சரியாக 11 மணி இருக்கும்போது தன்னோட காருக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒயிட் கலரான ஒரு கார் வந்து நிற்கிது. ஐ திங்க் டேவிடும் பெட்டியும் அந்த காரை கூட நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த காரும் கேஷுவலாக வந்து டேவிடோட கார் பக்கத்துலேயே பார்க் பண்ணப்பட்டு அந்த கார்லேருந்து ஒரு நபர் இறங்கி வராரு. அப்படி இறங்கி வந்தவர் என்ன பண்ணாருன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலியமாக மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுது. டிரைவர் டோர் திறக்கப்பட்ட நிலையில் டேவிட் டோர் மேலே சாஞ்ச மாதிரி தன்னுடைய பாயிண்ட் பிளாக் ரேஞ்சில் ஃபேஸில் குண்டு வாங்கினபடி படுத்து கிடந்திருக்காரு. அப்போ கூட தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வரான பெட்டியை காப்பாற்றுற அந்த ஒரு செயலில் தான் இவர் இறந்துருக்கலான்னு சொல்லப்படுது. இந்த ஒரு நல்வாய்ப்பை பெட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த காரோட டோரை திறந்துட்டு தன்னால் முடிந்த அளவு, அதாவது 28 அடிகள் மட்டுமே ஓட முடிஞ்சிருக்கு. அப்படி ஓடும்போதே 5 புல்லட் முதுகில் வாங்கி அந்த இடத்துலையே தரையிலையும் சரிஞ்சு விழுகிறாங்க. அங்கே பக்கத்தில் அந்த டீனேஜர்ஸ் ஏதோ கன்ஷாட் சவுண்ட் கேட்டு அந்த க்ரைம் சீனுக்கும் வராங்க. ஆனால் அங்கே 2 பிணங்களை தவிர பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. போலீஸ் வந்து க்ரைம் சீனை பார்க்கும்போது டிசம்பர் குளிருக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த டேவிடோட கார் ஆனில் தான் இருந்திருக்கு. கொலை இப்போ தான் பண்ணப்பட்டதாகவும் அந்த கில்லர் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பான்னு போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு க்ரைம் சீனில் நோ ராபரி, நோ செக்ஷுவல் அசால்ட் துல்லியமாக பிளான் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே இருந்த விட்னஸ் கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் தெரிய வருது, முதல் இறை இவங்க இல்லை. சரியாக இரவு 9:30 மணி இருக்கும்போதே டீனேஜர் கப்பலை சேஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இந்த கில்லர். ஆனால் வில்லியம்க்கு நல்லாவே கார் டிரைவிங் தெரியுங்கிறனால அந்த கில்லரோட சேஸ்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு நார்மலான ரெகுலராக நடக்கிற ஒரு கொலை தான்னு முடிவு பண்ணி ஏதோ துப்பு கிடைக்கும் போது இந்த கேஸை சால்வ் பண்ணிக்கலான்னு சொல்லி கேஷுவலாக விடுறாங்க. அடுத்த ஆண்டான 1969 இதை விட பல மடங்கு
புதிர்களை காத்துக்கிட்டு இருந்துச்சு. டார்லினுக்கு இப்போ 20 வயது இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையவும் தன்னோட ஆசைகளையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம் அது. டார்லினும் தான் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வெயிட்ரஸாக வேலைக்கு போகிறதுனால குழந்தைய பார்த்துக்க முடியாத ஒரு பட்சத்தில் கரேன்னு சொல்லப்படுற ஒரு பேபி சிட்டரை பார்த்துக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. பிப்ரவரி 26, 1969 குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கரேன் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, டார்லினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர் அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக நோட்டை விட்டு இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த அப்பார்ட்மெண்ட்டை என்னமோ இறைய தேடி வந்த கழுகு மாதிரி அப்படி பார்த்துட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரங்கள்லேயே டார்லின் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. கரேனும் நடுக்கத்தோட அந்த ஸ்ட்ரேஞ்சரை கை காட்டுறாங்க. அதுக்கு டார்லினும் சர்ப்ரைஸாக நீ பெருசாக எடுத்துக்காத, அவர் என்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காருன்னு சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாங்க. மேலும் கரேனுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா, அவர் ஒரு முறை கொலை பண்ணுறத நான் நேர்லேயே பார்த்தேன், எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்காம அந்த கன்வர்சேஷனை முடிச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டார்லின். இதை கேட்ட கரேன் இந்த வேலையவே விட்டுட்டு போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த பதில் இருந்தது. இப்படி இந்த சம்பவங்கள் நடந்த நிலையில் டார்லின் ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் அகைன் வரான். டார்லினை பற்றி கேட்கக்கூடாத கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். டார்லினுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது டார்லினுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்போ வேலைக்கு சேர்ந்தாங்க, எப்படி பழகுவாங்கன்னு ஃபுல் டேட்டா ப்ரொஃபைலாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒயிட் கலர் கார்லேருந்து வந்து இறங்கி தன்னுடைய சிஸ்டரை இப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத டார்லினுடைய சிஸ்டரான பாம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு அடுத்த கட்டமாக டார்லினுக்கு கிஃப்ட்ஸும் வாங்கிட்டு வராரு. அதை டார்லினும் ஏற்றுக்கிறாங்க. அந்த கிஃப்ட்ஸ் என்னென்னா பெல்ட், பர்ஸ், ஃபேப்ரிக்ஸ்னு. டார்லினுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசித்தபடியே ஒரு நர்வஸான ஸ்டேட்டில் தான் இருந்திருக்காங்க. அது 1969 ஆண்டில் மே மாதமாகவும், அந்த மே மாதத்தில் டார்லினோட ஃபேமிலி இன்னொரு புது வீட்டுக்கு குடிபெயர்றதுனால சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியும், அந்த ஃபங்க்ஷனில் எல்லோரும் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியும் ட்ரிங்க்ஸ் பண்ணியும் என்ஜாய் பண்ணுறது தான் அந்த கேதரிங். ஆனால் அப்படி ஒரு பார்ட்டியில் அடையாளம் தெரியாத இந்த நபர் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இறங்குறாரு. அண்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு யார் அந்த நபர்னு ஒரு சந்தேக ஒளியவும் எழுப்புறாரு. அப்படி அந்த நபர் டார்லின் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் ரொம்பவே க்ளோஸ் ஆகவும் நர்வஸ்னஸ் கலந்ததோடு தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு இதையே அந்த நபர் ரெகுலராகவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். டார்லினுடைய கோவொர்க்கரான ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற பாபி இந்த ஒரு நபர் வந்தாலே டார்லின் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியராகவும் ஒரு நர்வஸ்னஸ் கலந்த ஒரு எனர்ஜியும் வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 4, 1969 அன்னைக்கு அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறனால அன்னைக்கு டார்லினோட கணவரான டீன் ஒரு பிளானும் பண்ணுறாரு. அந்த பிளான் என்னன்னா, டார்லினும் டீனும் அன்னைக்கு இரவு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து சின்னதாக ஒரு பார்ட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டீன் டார்லின் கிட்ட ஃபயர் கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வரும்படியும் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்து பார்ட்டிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும்படியும் கேட்டிருக்காரு. கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற ஒரு சிம்பிளான இந்த ரிக்வெஸ்ட் கடைசி வர நடக்காமையே போகுது. அமெரிக்க நாடே சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருந்த அந்த டைமில் டார்லின் தன்னோட கணவரோட கண்ட்ரோல்லெஸ்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இரவு அவங்களோட பிளான் வேறையாக இருந்தது. டார்லின் 19 வயதே ஆன மைக்குங்கிற ஒரு நபர் கூட டேட்டுக்கும் போகிறதா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. டார்லின் தன்னோட காரை பார்க் பண்ணிட்டு இருந்த லாட்டில் போய் எடுக்க போகிறாங்க. அப்போ வயதான ஒரு நபர் கூட பேசிக்கிட்டு இருந்ததை டார்லினோட சிஸ்டரும் நோட் பண்ணுறாங்க. அது சாதாரண ஒரு பேச்சாக இல்லாமல் ஒரு ஆர்குமெண்ட் மாதிரியும் இருந்திருக்கு. ஸோ டார்லினும் தன்னோட சிஸ்டரை தன்னோட அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போய் தன்னுடைய குழந்தையான டீனா கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கரேன் கிட்ட 12-15 வரைக்கும் தன்னுடைய வீட்டிலேருந்து தீனாவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறீங்களான்னு ஒரு ரிக்வஸ்ட்டும் பண்ணி டார்லின் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புனவங்க கார் மைக்கோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிது. டிவி ப்ளே ஆகிட்டு இருக்கு. கதவு சரியான முறையில் சாத்த கூட படலை. மைக்கும் இதுக்கு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். டார்லினோட கார்லேயும் வந்து ஏறுறான். அதற்கு அடுத்து நடந்த நிகழ்வுகள் மைக்கோட நினைவில் சாகிற வரைக்கும் இருந்திருக்கும். ஈவன் அவன் திங்க் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டான். இப்படி மைக்கும் டார்லினும் காரில் போயிட்டு இருக்கும்போது தன்னை ஒரு ஒயிட் கலர் கார் ஃபாலோ பண்ணிட்டு வரதையும் டார்லின் நோட் பண்ணுறாங்க. பொறுமை இழந்த டார்லின் காரை விட்டு எழுந்து போய் அந்த நபர்கிட்டையும் பேசுகிறாங்க.
டார்லினை அந்த நம்பர் டீன்னு நிக்நேம் வச்சு கூப்பிட்றத நோட் பண்ண மைக் பல கொஷின்ஸோட டார்லின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சடனாக அந்த நம்பர் கூட பேசிகிட்டு இருந்த ஆர்குமெண்ட்டை முடிச்சுட்டு வந்து கார்க்குள்ளே அகைன் டார்லின் உட்காடுறாங்க. காரையும் வேகமாக மூவ் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மைக்கும் தயங்கினபடியே உனக்கு அந்த நபரை தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு டார்லினும் நீ எதுவும் ஒரி பண்ணிக்காதுன்னு சேம் டைலாகை மைக் கிட்ட விடுறாங்க. ஒரு கோல்ஃப் கோர்ஸ் பக்கத்தில் பார்க்கிங் லாட்டில் போய் டார்லின் தன்னோட காரை இடித்து அந்த இடத்துலையே கார் பிரேக் டவுன் ஆகுது. இதே இடத்துக்கு அந்த ஒயிட் கலர் கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அந்த காரும் கிளம்ப ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் கழித்து அகைன் அந்த ஒயிட் கலர் கார் அந்த ஸ்பாட்டுக்கு வருது. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அந்த காரையே பிரகாசமாக ஒளிர வைக்கிறான். மைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் ரொட்டீனாக நடக்கிற டிராஃபிக் செக் தான் நினச்சி டார்லின் கிட்ட ஐடென்டி கார்டு எடுன்னு சொல்லியிருக்கான். ஐடென்டி கார்டு எடுக்கிற அந்த சமயத்திலேயே மைக் உட்காந்துருக்க காரோட சைடில் யாரோ ஒருவர் நடந்து வர்றதும் மைக்குக்கு கேட்குது. யோசிச்சு கூட பார்க்க டைம் கொடுக்காத அந்த உருவம் மைக்கோட ஜா லைனில் புல்லட் இறக்கப்பட்டு அது டார்லினோட கையிலையும் துளைக்குது. அடுத்த செகண்டே மைக்கோட கையில் புல்லட் பட்டு டார்லினையும் திருப்பியும் துளைக்குது. டக்குன்னு மைக் என்ன பண்ணுறான் அப்படின்னா பின்னாடி சீட்டுக்கு தாவறான். கில்லர் அவனை ஒரு பொருட்டாக கூட கண்டுக்காம டார்லினை அகைன் 3 முறை பாரபட்சமே பார்க்காம சுட்டு கொள்கிறான். கில்லர் தன்னோட ஒர்க்கில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அகைன் அவனோட காருக்கு போகும்போது மைக் இந்த மாதிரி கத்தியிருக்கான். அதை கத்துன சவுண்டை கேட்டு அகைன் வந்து மைக்கை 2 முறையும் டார்லினை 2 முறையும் விட்டுட்டு காரை எடுத்துட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புறான். கில்லரோட கார் போனதுக்கப்புறம் மைக் தன்னோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு காருக்கு வெளியே வந்து தன்னை யாரோ காப்பாற்ற மாட்டாங்களான்னு அந்த இடத்துல சரிஞ்சும் விழுகிறான். மைக்கோட அதிர்ஷ்டவசமா என்னன்னு தெரியல, அங்கே பக்கத்தில் இருந்த சில பேர் மைக்கை ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து அந்த கிரைம் சீனை பிளாக் பண்ணி முதற்கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கில்லர் போலீஸ்க்கு ரொம்ப எல்லாம் வேலை கொடுக்காம அவனே காலும் பண்ணுறான். அதில் ஐ ஹாவ் டு ரிப்போர்ட் த மர்டர்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். என்னமோ ரிப்போர்ட்டர் வெதர் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி 43 வார்த்தையோட அங்கே போனீங்கன்னா கொலை பண்ணப்பட்ட நிலையில் குழந்தைகளை பார்க்கலான்னு சொல்லி காலையும் கட் பண்ணுறான். அந்த காலோட கடைசி வார்த்தையாக போன வருடம் பண்ண கொலையும் நான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். காலரோட லொக்கேஷனுக்கு ட்ரேஸ் பண்ணி போன போலீஸ்க்கு ஏமாற்றம் மட்டும்தான் காத்துட்டு இருந்துச்சு. போலீஸ் அந்த இடத்துக்கு போன சில நொடிகளுக்கு முன்னாடி தான் கில்லர் அந்த இடத்த விட்டு போயிருக்கான். ஸோ இதில் இருந்து போலீஸ்க்கு இவன் யங் கப்புள்ஸை குறி வச்சு கொள்கிற ஒரு சைக்கோன்னு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவன் பண்ணுற கொலைகள் அனைத்துமே முழு நிலவு தினங்களில் மட்டும்தான் இருந்திருக்கு. இதற்கும் மேலே போலீஸே புதுசாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்தையும் பண்ணுறான். அதுதான் அவன் கொலையும் பண்ணிட்டு அந்த கொலைக்கு அவனே ரிப்போர்ட் பண்ணுறது. இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியறது என்னென்னா, ஒரு குழந்தை மாதிரி அப்ரிஷியேஷன் அண்ட் அட்டென்ஷனுக்காக என்ன வேணால் செய்வான்னு. ஆகஸ்ட் 1, 1969 இந்த கொலையை கலிஃபோர்னியா சிட்டி இன்னும் மறக்காத நிலையில் ஒரே லெட்டரை 3 நியூஸ் சேனல்ஸ்க்கு கொடுத்து அந்த 3 லெட்டரையும் பப்ளிஷ் பண்ணும்படியும் ஆர்டர் பண்ணுறான். அப்படி பப்ளிஷ் பண்ணலன்னா வீக்கெண்டில் தன்னோட கொலைகள் தொடரும்னு சொல்லியிருக்கான். அந்த லெட்டரில் புதிர்களான வார்த்தைகளை கொண்ட ஒரு கிரிப்டோகிராமையும் சென்ட் பண்ணுறான். அது கூடவே அவன் தான் உண்மையான கில்லர்னு மர்டர் சீனில் நடந்த டீமோட பொசிஷன்ஸ், அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க வச்சுருந்த கார் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சென்ட் பண்ணுறான். சிம்பிளாலாம் இல்லை, ரொம்பவே அட்வான்ஸ்டு கிரிப்டோகிராஃபியை யூஸ் பண்ணியிருந்திருக்கு. 408 சிம்பிள்கள் கொண்ட அந்த லெட்டர் அகைன் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணப்படலை. ஒரு லெட்டரான ஈக்கு மட்டுமே 16 வேரியேஷன்ஸில் சிம்பிள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 8, 1969 ஒரு ப்ரைவேட் ஹைஸ்கூல் டீச்சரான டொனால்டும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து அந்த கிரிப்டோகிராமை டீகோட் பண்ணுறாங்க. அந்த கிரிப்டோகிராமில் தனக்கு மனுஷங்களை கொலை பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கணும், பெண் கூட இருக்கிறத விட ரொம்பவே ஒரு ஹாப்பினஸை கொடுக்கறதாகவும், காட்டில் போய் ஹண்டிங் பண்ணுறத விடவும் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கறதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தான் கொலை பண்ணுறவங்கள தான் செத்ததுக்கப்புறமா சொர்க்கத்தில் தனக்கு ஸ்லேவ்ஸாக இருப்பாங்கன்னு. இதுலேருந்து போலீஸ்க்கு என்ன தெரியுதுன்னா, இவன் கொலைகளை விளையாட்டாகவும் சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைப்பதாகவும் நினச்சி தான் கொலைகளை பண்ணிட்டு இருக்கான்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. செப்டம்பர் 25, 1969 இந்த லெட்டர் வந்து ஒரு மாதங்களே ஆன நிலையில்
இன்னொரு கொலைக்கான அடித்தளமும் போட்டுட்டு இருந்தான். 20 வயதான பிரையனுக்கும் 22 வயதான சிசிலியாவுக்கும் மறக்க முடியாத ஒரு நாளா இருக்க போறதுங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. பெரிசா லேக்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு யங் கப்புள்ஸான இவங்க 2 பேரும் ஈவினிங் 4 மணிக்கு அந்த இடத்துக்கு போய் பிளாங்கெட் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு 6:30 மணி இருக்கும்போது பிரையனோட காருக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் கார் வந்து நிக்கிறத சிசிலியா நோட் பண்ணி பிரையன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கடுத்து நடந்த நிகழ்வுகள் கெட்ட கனவை விட ரொம்பவே மோசமான ஒரு நிகழ்வுகள் தான் சொல்லணும். அந்த ஒயிட் கலர் கார்ல இருந்து வந்து இறங்கின நபர் தன் உடலை முழுசா மறைச்சுக்கிட்டும் கண்களில் கண்ணாடி போட்டபடியும் வந்து இறங்குறாரு. அதை இந்த கப்பல் பார்த்ததும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போயும் ஒளிஞ்சிக்கிறாரு. கப்பலும் அதை பெருசாக எடுத்துக்காம கப்பல் அந்த நபர் நோட் பண்ணாத டைமில் அகைன் வந்து என்ட்ரியும் கொடுக்குறாரு. தான் பக்கத்தில் இருக்க ஒரு லாட்ஜிலேருந்து வந்ததாகவும் அங்கேருந்து வாட்ச்மேனை கொன்னுட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு வந்ததாகவும் இந்த கப்பல் கிட்ட சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு தான் இருந்திருக்காரு. நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், எனக்கு பணமும் உங்களோட கார் கீயும் கொடுங்க, நான் போயிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பி பிரையன் இந்த விஷயத்த பெருசாக்க வேணான்னு சொல்லி கொஞ்சம் காசும் தன்னோட கார் கீயும் கொடுத்து அனுப்புகிறாரு. கில்லரோட ரியல் இன்டென்ஷன் அது இல்லைன்னு கில்லருக்கு நல்லாவே தெரியும். இந்த கிரைமில் கில்லர் ரொம்பவே போல்டாக இருந்ததாகவும் ரொம்பவே விக்டிம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் இருந்திருக்காரு. கில்லர் கொஞ்ச நேரங்கள்லேயே தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். தன் கைகளில் எடுத்து வந்த கயிறுகளை வச்சு பிரையனோட முதுகுக்கு பின்னாடி கைகளை கட்ட சொல்கிறான் கில்லர். அதன்படி சிசிலியாவும் பிரையனை கட்டுறாங்க. பிரையனோட கைகள் கட்டப்பட்ட நிலையில் அடுத்ததாக சிசிலியாவோட கைகளையும் கில்லரே கட்டி முடிச்சு பிரையனோட முதுகலை 5 முறை கத்தியாலே சிரிச்சபடி குத்துறான். அதற்கும் மேலே சிசிலியாவோட முதுகலை 10 முறைக்கும் மேலே கொடூரமான முறையில் குத்தி அந்த இடத்துலையே துடிக்க வச்சு கொலையும் பண்ணுறான். அன்றைய இரவு 7:30 மணிக்கு நாப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கில்லர் கிட்ட இருந்து அகைன் சோடியா காலும் பண்ணுறான். அந்த காலில் பேசுகிற நபர், நான் ஒரு மர்டரை ரிப்போர்ட் பண்ணணும், இல்லை நான் 2 மர்டரை ரிப்போர்ட் பண்ணணும், அவங்க லேக் பெரிசா பக்கத்தில் இறந்த நிலையில் கிடப்பதாகவும் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்கணும் காலில் சொல்கிறான். அதற்கு ஆப்போசிட்டில் இருந்த போலீஸ் நீங்கள் எங்கே இருப்பதாகவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் அந்த கொலைகளை பண்ணதாகவும் காலை கட் பண்ணுறான். ஃபோன் கால் வந்த லொக்கேஷனுக்கு போலீஸ் ட்ரேஸ் பண்ணி போகும்போது அகைன் அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுது. அகைன் கில்லர் காற்றோட காற்றா காணாமல் போயிடுறான். இவ்வளோ நாளாக போலீஸ் தேடிட்டு இருந்த ஜோடியா எப்படி கொலை பண்ணுறான்னு சொல்கிறதுக்காகவே பிரையன் உயிரும் பிழைக்கிறாரு. ஆனால் பரிதாபமான நிலையில் சிசிலியா 2 நாட்கள் உயிருக்கு போராடி உயிரவும் நிற்கிறாங்க. 2 வாரங்கள் ஆன நிலையில் அடுத்த கொலைக்கு திட்டம் போடுறான். அது அக்டோபர் 11, 1969. 29 வயதே இருக்கக்கூடிய பால் தன்னோட பிஹெச்டி படிப்புக்காக பணம் இல்லாதனால கேப் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த நபர் தான் தன்னோட கடைசி கஸ்டமர்னு பாலுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த நபர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டும் ரொம்பவே பொலைட்டாகவும் தான் பேசிட்டு வந்திருக்காரு. என்னன்னு தெரியாத காரணங்களால் பால் தன்னோட கஸ்டமர் சொன்ன லொக்கேஷனை தாண்டி கொஞ்சம் தூரம் காரை ஓட்டிட்டு போகிறார். அதே இடத்துல குண்டடிப்பட்டு இறந்த நிலையிலையும் கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. மேபி அந்த லொக்கேஷன் வேணும்னே கில்லர்னால டைவர்ட் பண்ணப்பட்டு பால் அங்கே வந்திருப்பாருன்னு போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக கிரைம் சீனுக்கு பக்கத்தில் 3 டீனேஜர்ஸ் பார்ட்டிக்கு வந்ததாகவும் அந்த பார்ட்டிலேருந்து வெளியே இருந்து பார்க்கும்போது ஜோடியாக் தான் அந்த கொலையை பண்ணதாகவும் கார் கீஸ், பாலோட வாலெட், முக்கியமாக பாலோட சட்டையில் ஒரு பார்ட்டையும் கிழிச்சிட்டு அங்கே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு கேஷுவலாக எதுவுமே தெரியாத மாதிரி க்ரைம் சீன்லேருந்து நடந்து போயிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த அந்த 3 டீனேஜர்ஸ் போலீஸ்க்கு உடனடியாக கால் பண்ணி சொல்கிறாங்க. போலீஸும் கொஞ்ச நேரத்துலேயே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இத்தனை கொலைகள் பண்ணப்பட்ட நிலையிலையுமே ஜோடியாக் ஒரு பிளாக்மெயில் தான் ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் 2 போலீஸ் ஜோடியாக் கிட்டேயே பேசிக்கிட்டு அவன் ஜோடியாக்னே தெரியாமல் ஜோடியாக் எங்கே போனான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜோடியாக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனை காட்டி இப்படி தான் ஒருத்தன் ஓடினான்னு சொல்லியிருக்கான். போலீஸும் அதை நம்பி உண்மையான ஜோடியாக்கை விட்டுடுறாங்க. கொஞ்சம் நேரங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையான ஜோடியாக் ஒயிட் மேல்னு. கொலை நடந்த 2 நாட்களுக்கு பிறகு ஜோடியாக் கிட்ட இருந்து
நியூஸ் சேனலுக்கு ஒரு லெட்டரும் வருது. அந்த லெட்டருக்கு ஆதாரமாக தான் தான் கில்லர்னு சொல்கிற மாதிரி கேப் டிரைவரான பாலோட ஷர்ட் பீஸும் அட்டாச் ஆகி வந்திருக்கு. அந்த லெட்டரில் போலீஸை கேலி பண்ணியும் சிரித்த மாதிரியும் பேசியிருக்கான். தான் கிட்ட வந்து பேசியும் தன்னை பிடிக்க முடியலன்னு நக்கலும் பண்ணியிருக்கான். சேம் லெட்டரில் நெக்ஸ்ட் ஐடியாவாக வச்சுருக்க குழந்தைங்க போகிற பஸ்ஸோட டயரில் ஷூட் பண்ணி அந்த பஸ்ஸையே கவிழ்க்க போகிறதாகவும், அது அந்த சிட்டியவே எந்த அளவுக்கு எதிரொலியாக பாதிக்குது அப்படின்னா பஸ்ஸோட ரூட்ஸ் எல்லாம் மாற்றப்படுது. ஈவன் சில ஸ்கூல்ஸ் மூடவே படுது. அந்த அளவுக்கு கலிஃபோர்னியா சிட்டியவே ஹைஜாக் பண்ண மாதிரி கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கான். நவம்பர் 8, 1969 340 கேரக்டர் கொண்ட இன்னொரு கிரிப்டோகிராம் லெட்டரையும் நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு சென்ட் பண்ணுறான். ஆனால் அந்த கிரிப்டோகிராம் மெசேஜ் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு புதிராக தான் இருந்துகிட்ருக்கு. அதை ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கண்டுபிடிச்ச லெட்டரில் என்ன இருந்தது அப்படின்னா, போலீஸ் நீங்கள் என்னை தேடுறதுல ரொம்பவே ஃபன்னாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தான் சாவுக்கு பயப்பட போவதில்லைன்னும், தான் ஆல்ரெடி தன்னோட சொர்க்கத்துக்கு ஸ்லேவ்ஸை சேர்த்துட்டதாகவும் பேசிகிட்டு இருந்திருக்கான். கிரிமினல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜோடியாக் கிரிமினலுங்கிறத தாண்டி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1970 ஆண்டுகளில் இவனை தேடுறதுக்காகவே 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் ஈடுபடுறாங்க. ஆயிரக்கணக்கான சஸ்பெக்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்படுறாங்க. 100க்கும் மேலான டயக்ராம்ஸ் இவனோட ஃபோட்டோவை டிராயிங் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்தும் கில்லர் காற்றா இவன் இருந்ததுக்கு அடையாளமே இல்லாத மாதிரி காணாமல் போக ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறமா ஜோடியாக் பேர் கொண்ட லெட்டர்ஸ் நியூஸ் சேனலுக்கு வந்தாலும் அது ஜோடியாக் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. ஆரம்ப காலகட்டங்களில் வந்த லெட்டர்ஸில் ரொம்பவே டீட்டெயில்டாகவும் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காகவும் லெட்டர்ஸ் இருந்திருக்கு. ஆனால் 1970க்கு மேலே லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஜெனரலாகவும் அன்டீட்டெயிலாகவும் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரு கன்சிஸ்டண்டான முறையில் இல்லாதனாலையும் மேபி இது வேறு இன்வெஸ்டிகேட்டர் யாரோ ஒருவர் சோடியாக்கை வெளியே கொண்டு வரதுக்காக எடுத்த முயற்சின்னு பேசப்படுது. சோடியாக்கோட ஒரு லெட்டரில் 37 கொலைகளுக்கும் மேலே பண்ணியிருக்கிறதாகவும், 1966 பேட்ஸை கொலை பண்ணது தானும் அவனை பெருமையும் பேசிக்கிறான். டார்லினுக்கும் சோடியாக் கில்லருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத போக போக இன்வெஸ்டிகேஷனில் தான் போலீஸ்க்கும் தெரிய வருது. ஒரு கேஸில் பொட்டன்ஷியல் சஸ்பெக்டாக பல பேர் இருந்தாலும் அதில் யாரையுமே இவங்க தான் உண்மையான சோடியாக்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸும் க்ரைம் சீனில் கிடைக்கல. அப்படி சோடியாக் கில்லர்னு சஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நபர்கள் ஆலன். இவன் தான் சோடியாக் கில்லருக்கு பிரைமரி சஸ்பெக்டாக பார்க்கப்படுறான். ஆலன் தான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும், அதே ஸ்கூலில் செக்ஸ் அஃபெண்டிங்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கானோ பின் நாட்களில் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆலனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் சோடியாக் கில்லர்னு பேரில் கொலை பண்ண போகிறதாகவும் ஒரு டைம் சொல்லியிருக்கான். இதற்கும் மேலே கொலை நடந்த இடங்களுக்கு பக்கத்தில் தான் இவனும் தங்கி வாழ்ந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஜோடியாக் வாட்சும் இருந்திருக்கு. 1998 நடத்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷனில் மைக் இவன் தான் ஜோடியாக்னு ஆலனை கை காட்டியிருக்கான். 2002 நடந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஆலன் ஜோடியாக் இல்லைன்னும் கண்டுபிடிக்கப்படுறாரு. அவர் நிரபராதியாக இருந்தாலும் அவர் கில்லராக தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காரு அவர் சாகிற வரைக்கும். ஏன்னா 1992 ஆலன் இயற்கை முறையில் மரணம் அடைகிறாரு. அடுத்த ஒரு சஸ்பெக்டாக லாரன்ஸ் கேனை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவன்கிட்டையும் எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இல்லாமல் வெறும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அவனை சார்ஜ் கூட பண்ணாமல் வெறுமனையே விசாரிச்சுட்டு கேஸ்லேருந்து ரிலீவும் பண்ணுறாங்க. கேன் ஆல்ரெடி ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனாக இருந்ததாகவும் அவனுக்கு கிரிப்டோகிராஃபி நல்லாவே தெரியணும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸும் கரெக்டான முறையில் கொடுக்க முடியாதனால இந்த கேஸ் அன்சால்வ்டு கேஸாக மாற ஆரம்பிக்குது. என்னதான் அவனோட மர்டர்ஸ் ஸ்டாப் ஆனாலும் அவனோட தியரிகள் இன்றைய நாள் வரைக்கும் உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. கடைசியில் அவன் நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் செத்தாலும் உயிருள்ளவனாக தான் மறுபிறவி எடுக்க போகிறதா பேசிகிட்டு இருந்தான். அதே மாதிரி அவனுடைய கேசஸ் இன்றளவும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இவன் என்ன தான் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளாக இருந்தாலும் இவன் ஒரு கில்லர் தான். போலீஸ் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா இவன் ஏதோ க்ரைமில் போலீஸ்கிட்ட மாட்டி ஜெயிலில் இருக்கிறதாகவும், அப்படி இல்லை அப்படின்னா இறந்து போனதாகவும் தான் திங்க் பண்ணுறாங்க. ஒரு சீரியல் கில்லராக இருக்க ஒருத்தன் அவன்
கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனே இல்லாமல் இருக்கணும். அது 2 மட்டும் தான் அவன் கொலை பண்ணுறதுலேருந்து தடுக்கிற விஷயங்கள். கடைசியா, ஜோடியாக் கில்லர் இஸ் த ரியல் ஜோடியாக் கில்லர்.